வணக்கம். நான் சுந்தரம் மகேந்திரன். நவசம சமாஜ கட்சியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் கடந்த கொழும்பு மாநகர சபை உறுப்பினராகவும் முன்னாள் உறுப்பினராகவும் செயல்பட்டு வந்தேன். இன்று மிக முக்கியமாக வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களுடைய பிரச்சனையிலே இந்த காணாமல் போனோர் தொடர்பாக இதுவரை எந்த விதமான ஒரு உண்மைத்தன்மையையும் முதல் வந்த அரசாங்கங்கள் மக்களுக்கு ஒரு உண்மைத்தன்மையை கூறவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வரும் முன் தேர்தல் மேடைகளிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதாகவும் அவர்களுக்குரிய உண்மைத்தன்மையையும் வெளிக்கொணர்வதாகவும் கூறினார்கள். ஆனால் இன்று வரை அவ்வாறான எந்த விதமான உண்மைத்தன்மையையும் அது தொடர்பான கலந்துரையாடல்களும் ஒன்றுமே இந்த அரசாங்கம் வெளியிடவில்லை. அதற்கு மாறாக மக்களுடைய மரபுரிமை சார்ந்த விடயத்திலே மிகவும் முறையற்ற விதத்திலே இந்த அரசாங்கம் நடந்து வருகின்றது. உண்மையிலே கிழக்கு மாநிலத்திலே மயிலத்தமடு மாதவன் மேய்ச்சல் தரை இன்று வரை மக்களுக்கு கையளிக்கப்படவில்லை. மக்களுடைய பாவனைக்கு அது கையளிக்கப்படாமல் இருக்கின்றது. அதே போன்று வவுனியாவில் வெடுக்குநாரி மடம் ஆலயம், அதே போன்று வெந்நீரூற்று கிணறுகள், அதே போன்று முல்லைத்தீவில் உள்ள திசவிகாரை போன்ற விடயத்திலே இந்த தொல்பொருள் திணைக்களத்தின் பெயரினால் தொல்பொருள் தலைமைத்துவம் தொல்பொருள் நிலையத்தின் தலைவர் மூலமாக கையெட்டு விகாரை அங்கு அது தமிழ் இன மக்களுடைய அல்லது தமிழ் கோவில்கள் இருந்ததுக்கான எந்த விதமான சான்றுகளும் இல்லை. இது சிங்கள பௌத்த ஆலயங்கள் இருப்பதற்கான உரிமை உள்ளது என்று அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். இது உண்மையிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்த வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்கின்ற விடயத்தில் மிகவும் மோசமான விடயமாக நாங்கள் காண்கின்றோம். எனவே தமிழ் மக்கள் தமது உரிமைகளுக்காக குரல் கொடுக்க, தமிழ் மக்களுடைய ஆலயங்களை பாதுகாக்க முற்படுபவர்களை அரசாங்கம் கைது செய்து நீதிமன்றத்திலே கொண்டு சென்று அவர்களுக்கு ஒரு வழக்கை பதிவு செய்து அவர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றது. எனவே நாங்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக போராட்டங்களை நடத்தி தமிழ் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்றிருக்கின்றோம். அதே போன்று கடந்த காலத்தில் யுத்தத்தின் போது வடகிழக்கு பகுதியிலே 1,46,000 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இது ஒரு இன படுகொலை எனவும் முன்னாள் காலம் சென்ற மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஜோசப் அவர்கள் அடிகளார் கூறியிருந்தார். அதை உறுதிப்படுத்தும் வகையிலே கடந்த வாரத்திலே பங்கு தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் தனது செய்தி ஊடகத்தின் மூலம் வடபகுதியிலே உண்மையிலே ஒரு இன அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார். ஆனால் இங்கே தென்னிலங்கையிலே கொழும்பில் உள்ள மறைமாவட்ட ஆயர் திரு மெல்கம் ரஞ்சித் அவர்கள் அவ்வாறான ஒரு இன அழிப்பு நடைபெறவில்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது மிகவும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு வேதனையை உண்டு பண்ணுகின்ற ஒரு கருத்தாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இவ்வளவு காலம் இல்லாமல் தற்போது அவர் அந்த விடயத்தை முன்வைத்தார் என்பதிலே எமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையிலே அவர் மும்முரமாக செயல்பட்டவர். தற்போது இந்த பாஸ்கு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவர் இவ்வாறான ஒரு இன அழிப்பு நடைபெறவில்லை என்று கூறியிருப்பது எமக்கு ஒரு சந்தேகத்தையும் எமக்கு ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பான கலந்துரையாடலை ஒன்று மேற்கொண்டு உண்மைத்தன்மை உங்களுக்கு அறிவிக்க தருகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.